ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா அது ரோஸ் பிக்சர் காட்டுறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எப்படி ரோஸ் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா 2 இன்ச்சு சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த சாட்டின் ரிப்பனில் நம்ம நீடில் குத்திக்கிட்டு எப்படி நம்ம ஃபேனுக்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணுவோம் தெரியுமா சின்ன வயசில், அந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டே வரணும், ஃப்ரண்ட் பேக்குன்னு. அது முடிச்சப்புறம் நீடில் திருப்பிக்கிட்டு அந்த நீடில் பேக் சைடில் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வழியாக அந்த ரிப்பனை நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லைட்டாக ஒரு 2-3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணோன்னா அது அழகாக ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் மெதுவாக அதை பிடிச்சி புல் பண்ணணும். புல் பண்ணிங்கன்னா அந்த பேக் சைடில் அந்த ரோப் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நீடில் கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ராஸ் இப்போ கட் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். அப்புறமா ஒரு த்ரெட் எடுத்து நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸு அதுக்கு நம்ம நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான், நம்ம ரோஸ் செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நான் நிறைய ரோஸ் செஞ்சு வச்சுருக்கேன். பார்த்திங்களா? இப்போ நம்ம அந்த ரோஸ் எல்லாம் நம்ம ஒரு ஃப்ளவர் ஸ்ட்ரிங்கில் டை பண்ண போகிறோம். இந்த ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு இந்த ஃப்ளவர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க. இது கோல்டன் கலர்லேயும் இருக்குது, சில்வர் கலர்லேயும் இருக்குது. அதை 8 மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ அந்த 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஃப்ளவரை இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஃப்ளவரை லெஃப்ட் ஹேண்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டால் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் நல்லா டைட்டாக அங்கே ஸ்டே ஆகும். இல்லைன்னா அது அப்படியே லூஸ் கொடுத்துக்கிட்டு அப்படியே ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ செகண்ட் ஃப்ளவர் வைக்கிறப்ப ஃபஸ்ட் ஃப்ளவரையும் செகண்ட் ஃப்ளவரையும் நல்லா லெஃப்ட் ஹேண்டால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணாதீங்கன்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதை நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு க்ரிப்பாக இருக்கும். இப்போ நல்லா டைட்டாக அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நல்லா க்ரிப்பாக அது பிடிச்சிக்கிச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லெங்க்த்துக்கு வேணுமோ அந்த பூவை வச்சு நம்ம டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தால் ஒரு ஹேர் அசசரிஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்பயே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா? ரோஸை செய்கிறப்ப எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஞாபகம் வருதுங்க. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேங்க. இந்த ரோஸ் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது இல்லைங்க. வெள்ளை ரோஸு, மஞ்சள், இளஞ்சிவப்பு, நல்ல ரெட் ரோஸு, அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் பார்க்கலாம் இல்லைங்க. ஊட்டியில் ஃப்ளவர் ஷோன்னு நடக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கலர் ரோஸ் இல்லைங்க. அப்படியே பார்க்குறப்பயே அப்படியே மனசில் ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம் பொங்கும் இல்லையா? எவ்வளோ பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். அப்புறமா ரோஸ் எல்லா சீசன்லேயும் கிடைக்குங்க. ஏன்னா மல்லின்னா ஒரு சீசன் இருக்குது, ஜாதி மல்லிக்கு ஒரு சீசன் இருக்குது. ஆனால் ரோஸ் அப்படி இல்லைங்க, இயர் ஃபுல்லாகவே ரோஸ் கிடைக்குங்க. ரோஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ரோஸ்லேருந்து என்ன யூஸ் இருக்குன்னா ரோஸ் வாட்டர், அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பர்ஃப்யூம், இதெல்லாம் ரோஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறாங்கங்க. அப்புறம் ரோஸ் தான் குவீன் ஆஃப் த ஃப்ளார்ன்னு சொல்கிறாங்கங்க. ரோஸை அன்பின் அடையாளம்னு சொல்கிறாங்கங்க. அப்போ எவ்வளோ அது ஒரு புனிதமானது இல்லையா, அன்பின் அடையாளம்னு சொல்கிறப்ப. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே ரோஸ்னால் ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? கரெக்ட் தானேங்க? சரிம்மா, நான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, பெருசாக சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் இதுக்கப்புறம் பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலைங்க. பாட்டு கேட்கலாங்களா? வாங்க. பூக்கள சற்று ஓய்வெடுங்கள்,
அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் அவளானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள்தானா? ஐயோ என தேகும் என வேகும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.